இவரு தெரியல. இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். பஞ்ச பாண்டவன் சைவ சைவத்துல பஞ்ச பாண்டவன் பெருமை. ஓ மை காட். தர்மத்தை உனக்கு வெக்கமே இல்லையாடா? அவனுக்கு அடுத்த பொறுமை. அவனுக்கு இனி பொறுமை ஆனா எல்லாரும் சித்தப்பதான் சொர்க்கத்தை ஆண்டவன். இவன் தர்மம் மட்டும் அவனை பச்சை சோழில அப்படியே போனவன். அம்பு கொட்டு தான் கர்ணன் வந்து அம்பு யார் வந்து கிருஷ்ணன் வந்து அவன் கொஞ்சம் நவுந்து உட்கார்றா. கர்ணனை வந்து உண்மையா வந்து பஞ்ச பாண்டர் கர்ணன் நினைச்சா கூட அவன் தலை முடிய கூட புடுங்க முடியும். அஞ்சு விரல்ல தம் வந்து எவ்வளவு முக்கியம். அப்படி கிருஷ்ணன் இருந்தபடியத்தான் அந்த பஞ்ச பாண்டர் கிருஷ்ணன் வந்து நியாயத்தை நிலைநாக்கணும் அதுக்காக கிருஷ்ணன் இருந்து அப்படின்னு. ஆனா உண்மையா கர்ணன் இருந்திருந்தா அவன் தான் பண்ணிருப்பான். எந்த பக்கம் ஐயோ இந்த ஆளு டீச்சரை வச்சிருக்காண்டோ பக்கம் கிருஷ்ணனால அதையுமே வந்து கடவுள் என்ன மாதிரி கொண்டது பிரிச்சு விட்டாரு பேர். அதான் ஒன்று வந்து விதி. அடுத்தது வந்து சதி தர்மம். சதி தர்மன் நிலை சதி தர்மன் நிலை சதி உண்மை. அது சதி அது சதி கடவுள் சதி பண்ண சதி என்று சொல்லாம நான் சொன்னா மதி என்று தான் நான் சொல்லுவேன். ஆமா இவர் பெரிய கப்பல் வியாபாரி. மதி சதி மதி சதி. ஏன் அவன் கவச உன்னத்தை விட்டு போட்டு அவனை ஏன் வெல்ல முடியாது? உலக உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, கண்டுபிடிச்சது. மகாபாரதம் முடியும் மட்டும் தாய்க்கு மட்டும்தான் கடைசி முதல் புள்ள. முதல் புள்ள முதல் புள்ள காரணம் தாய் வந்து அழைக்குதான் பஞ்ச பண்டருக்குமே தெரியும் இந்த பிள்ளை. அடுத்த அண்ணன் அர்ஜுனன் கூட வந்து அம்பு மாட்டான். அவனே மாட்டான். அது கிறிஸ்டன் விளையாட்டு. மாட்டான்னு சொல்ல அமெரிக்காவில மைக்கேல் கிருஷ்ணன் தான் மண்டை கழுவி அம்பையை காரணத்துக்காக. அடுத்தது வந்து அவரு கிருஷ்ணனுக்கு தெரியும் கடைசி ஒரு பாட்டு பாடுறா தெரியுமோ. சூப்பர் சிங்களையும் பாடியும் எல்லாரும் அழுதவங்க. என்ன சின்ன பேர் உறங்காது உறங்காது